Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. நாங்க யூடியூப்னா சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டோம்ப்பா. ஒரு போன் இருந்தாலே ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. இது என்னமோ யூடியூப்னு சொல்றாங்களே, அதை ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுப்பாப்பா, நான் வீடியோவாவது போடலாம். அவங்க யூடியூப்னா இப்படிதாம்மா இருக்கணும், அதுக்கெல்லாம் நல்ல மேக்கப் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நான் அப்படியா சரி ஓகே, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேப்பா. ஃபர்ஸ்ட் வீடியோல லிப்ஸ்டிக்லாம் போட்டு நான் கட்டுறதுன்னு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் நான் எந்த டிஷ் பண்ணாலும் நான் இதை இதில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுதாங்க. ஆனா நான் எந்த சூழ்நிலையிலையும் அழுவக்கூடாதுங்கிறதுல மட்டும் கவனமா இருக்கேன். அன்னைக்கு நீங்க வெளியில போங்கன்ட்டார். என்கிட்ட இருக்கிற 2 பை இதெல்லாம் எடுத்து கொடுத்து கிளம்பிக்கங்கன்ட்டார் கடையில இருந்து. நான் சரி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்ற. நீங்க 3 நேரம் சாப்பிட்டீங்கல்ல, சரியாயிடுச்சு அப்படின்னாரு. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். அந்த வாசப்படியில அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல தான் தூங்குனேனே. கஷ்டங்கிறது யாருக்குமே நிரந்தரமான ஒரு விஷயம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றதுக்கான விஷயம். நான் வெளியில போகணும்னா, எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகணும்னா கூட எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். அந்த நேரத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கையில காசு இல்லை. நான் வேலை செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதையும் இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னால வேலையும் செய்ய முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 3500 ரூபா சம்பளம் வரும்போது மெழுகுவர்த்தி விற்பேன். அப்பளம், சிப்ஸு, வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி கடை கொண்டு போய் சின்ன பாப்பா போட்டுட்டு வருவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு. எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கியாவது இந்த கடையை நம்ம நடத்தணும். அந்த கடையை நம்ம ஒரு ஓனராக இருந்து நடத்த போகிறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து ரொம்ப காலம் கழித்து அவரை நான் பார்த்து, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கடையில் பாத்திரம் விளக்குன ஒரு ஆள் ஞாபகம் இருக்கா இல்லையா? 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான் அண்ணனும். அந்த அண்ணா மசாலா பொருள் பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஐட்டம்ஸ் பண்றீங்க நீங்க? 140 பொருள் நினைக்கிறேன். எத்தனை வெரைட்டி ஊறுகாய் போடுறீங்க? ஊறுகாய் வெரைட்டியில எப்படியும் ஒரு 15 இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்க இப்ப உங்க கூட? 10 பேருக்கு. 10-15 பேருக்கு நீங்க ஓனரா இருக்கீங்க. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தனியா ஒரு ஊருக்கு அதுவும் பெண்களை வச்சுக்கிட்டு, பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பயணப்படுறதுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லலாம் இப்பெல்லாம் தைரியமா இருக்கும், அதெல்லாம் என்ன பெரிய விஷயமாங்கிறது சொல்லலாம். ஆனா எவ்வளவு டஃப்பா இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தங்கம். ஆனா நான் எந்த சூழ்நிலையிலையும் அழுவக்கூடாதுங்கிறதுல மட்டும் கவனமா இருக்கேன். ஏன்னா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அதை அப்படியே சிரிப்பா மாற்றணும்னு முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அதனால ஆனால் அது ரொம்ப சொல்லணும்னா நிறைய கஷ்டம்ப்பா. நிறைய கஷ்டங்கள் தான். ஒரு இடத்துலையுமே ஒன்று சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். நீங்க வந்தப்பவே நீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சீங்க இல்லையா, கையில காசு இல்லாம? அது என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் வந்த உடனேயே நான் அவங்க என்கிட்ட ஒரு வேலைக்குன்னு தான் நான் வந்துட்டேன். இங்கே கோயம்புத்தூர்ல பீலமேடில் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நீங்கள் தங்கிக்கலாம், நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. வந்த உடனே அப்புறம் கையில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த கை ஃப்ராக்சர். இப்போயுமே இந்த இடத்துல இந்த முட்டி இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை, நீங்கள் இந்த கையை சரி பண்ணிட்டு வந்துருங்க, இப்போதைக்கு வேலை நான் செய்ய தயாராக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றேன். ஆனால் இருந்தாலும் அவங்க பயந்துட்டு வேணாம், நீங்கள் கையை சரி பண்ணால் தான் பண்ண முடியும்ட்டாங்க. பாப்பாங்கள ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டேன். வேலைக்கு எனக்கு வீடு செட்டில் ஆனோன்னு நான் வேலைச்சுக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்ப மறுபடியும் எங்கே தங்குறதுன்னு தெரில, ஊர் புதுசு. அப்போ ஒரு அங்கேருந்து விசாரிக்கிறோம். அவர் தான் புரோக்கரு அந்த இடத்துல, அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் வீடு பிடிச்சி கொடுப்பாருன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் 3000 ரூபா தான் இருக்கா, இந்த 3000 ரூபா பத்தாதுமா, நீ ஒன்று பண்ணுமா, குறைஞ்சது 5000 ரூபாயாவது தேவைப்படும், இங்கே ஒரு வேலை இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னாரு. வேறு வழி இல்லை, நான் பார்த்தாகணும், ஏன்னா அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏதோ ஒரு வேலை பார்த்தானே ஆகணும். கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் பாத்திரம் விளக்குற வேலையில் விட்டுட்டு அவர் அழகாக சொல்லிட்டாரு, இந்த இடத்துல விளக்கிட்டுருமா, சாயங்காலம் வேலை முடிஞ்சோன்னே இந்த கடைக்காரவங்கள்ட்ட, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நல்ல மனுஷன், இவர்கிட்ட கொஞ்சம் 2000 ரூபா அட்வான்ஸ் வாங்கினோம்னா வாங்கிட்டு போய் அந்த வீட்டுக்கு கொடுத்துடலாம், இங்கே 5000 ரூபா இல்லாமல் வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் வைக்காச்சு, நைட் ஆகிருச்சு, அந்த அண்ணா வரவே இல்லை. அப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறேன், அண்ணா எங்கண்ணா அந்த அண்ணா வரவே இல்லைண்ணா அப்படின்றேன். எந்த அண்ணாம்மா அப்படின்றாரு. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அண்ணா என்னை கொண்டு விட்டுட்டு போனாங்களே அந்த அண்ணா, அவர் ஒரு புரோக்கர்மா, எங்களுக்கு தெரியாதுமா, அவர் கொண்டு விட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஊர் புதுசு, தங்குறதுக்கு இடம் இல்லை, கையில் 10 ரூபா காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த அண்ணாட்ட கேட்குறேன், ஏன்னா என்னன்னா இப்படி சொல்லி தானே என்கிட்ட கையில் இருந்த காசையும் வாங்கிட்டு போயிட்டாரு, மணி வேறு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எங்கே போய் தேடுறது அப்படின்னு.
எனக்கு தெரிலம்மா அப்படின்ட்டார். ஒன்று பண்ணுறம்மா, இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கூட வேணால் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கங்க, இன்றைக்கி ஒரு நாள் வேணால் அந்த அம்மா பாத்திரம் இருக்கிறாங்க, அவங்க கூட வேணால் நீங்கள் இங்கே படுத்துக்குங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் போய் நீங்கள் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சிங்க. தேடி எப்படின்னா நான் கண்டுபிடிப்பேன், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஊரே புதுசுனா அப்படின்ற. அப்புறம் மறுநாள் காலையில் இதேமாரி எப்படா பொழுது விடியுன்னு பார்த்துட்டு இருந்துட்டு மறுநாள் காலையில் பொழுது விடியுது, கொடுக்குறாரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு அந்த அண்ணா. போய் நான் தேடிட்டு வரேன்ட்டு 2 நாள் அளவுக்கு டெய்லி தேடுறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. அன்னை வரைக்குமே ஒரு போதை தெரியாமல் இருக்காரு. அப்புறம் அவர் வீட்டுக்காரம்மா வந்து ஏமா இவரை நம்பி போய் காசு கொடுத்தீங்கன்னா அந்த அம்மா அழுவுது, ஐயோ என் கதையை விட உன் கதை பெரிய கதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல என்னால். அவர் நல்ல போதையில் இருக்கிறாரு, அவ்வளோதான். அது முடிஞ்சிருச்சு காசு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் ஆயிடுச்சு இவங்கள்ட்ட. இங்கே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கை ரொம்ப வலிக்குது எனக்கு. நான் சொல்கிறேன் அந்த அண்ணாட்ட, அண்ணா எனக்கு ரொம்ப கை வலிக்குது, ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் நான் இந்த அம்மா கூட இங்கே தங்கிக்கிறேன், நான் வேறு 2-3 நாள் கழித்து நான் உங்களுக்கு மறுபடியும் வேலை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நீங்கள் வேலை செஞ்சால் தான் இங்கே இருக்க முடியும், நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டார். உடனே அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வெளியில் போங்கன்ட்டார். வேலை செய்யலைன்னா இருக்க முடியாதுன்ட்டார். கரெக்டாக அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி மாதிரி என்கிட்ட இருக்கிற 2 பை இதெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பிக்கிங்கன்ட்டார். கடையிலேருந்து அந்த வாசப்படியில் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் தான் தூங்குனேனே. இன்றைக்கும் அது நடந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அந்த இடமெல்லாம் இப்படி படிக்கட்டுகளாக மாறிடுச்சு. அந்த பில்டிங்கே பேங்க் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்த தாண்டும் போதெல்லாம் ஒரு நாள் கூட அந்த நிகழ்வு வந்து என் கண்ணை விட்டு மறையாது. இந்த இடத்துல தானே நம்ம ஒரு நாள் படுத்திருந்தோம், இந்த இடத்துல தானே ஒரு நாள். எங்களுக்கு அதை மட்டும் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க கடை வச்சதீங்களே அதுதானே பெரிய விஷயம். ஆமாப்பா, உங்களை வேணான்னு ஒரு இடத்துல இருந்து நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன இடத்துல நீங்க மறுபடியும் கடை வச்சீங்கல்ல. கடை வச்சு கிளம்ப சொன்னார்ல. கிளம்பும் போது என்னாச்சுன்னா, நான் சரி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்றேன். நீங்க 3 நேரமும் சாப்பிட்டீங்கல்ல, சரியாயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு நிஜமாலுமே அந்த நேரம் என்ன சொல்றேன்னு தெரியல, அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். நான் வெளியில போகணுன்னா, எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகணுன்னா கூட எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். அந்த நேரத்தில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை. நான் வேலை செய்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதையும் இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னால் வேலையும் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் நான் அழுததை பார்த்துட்டு எனக்கு பாவம்னு சொல்லிட்டு 150 ரூபா காசு கொடுத்தாரு. நான் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அழுக வரல, ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. லைட்டாக சிரிச்சுட்டு நான் அந்த காசை கையில் வாங்கிட்டு நான் இங்கே இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டுமே அந்த காசை நான் பத்திரமா வச்சுருந்தேன். பசிக்குது, அந்த 150 ரூபாயை எடுக்கக்கூடாதுன்றதில் மட்டும் முடிவாக இருக்கேன். ஏன்னா அதை வச்சு தான் நான் இவரை தேடணும். அப்படி இருக்கும்போது நான் பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 ரூபா தான் இருக்குது. அப்போ கம்மங்கூழ் 10 ரூபா. எடுத்துகிட்டு போகிறேன், கேட்குறேன் அவங்கள்ட்ட, அண்ணா பசிக்குது, எனக்கு வேறு வழி இல்லை, நான் சாப்பிட்டு தான் ஆகணும், நான் எடுத்துகிட்டு போகிறேன், எவ்வளோவா இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க சொல்கிறாங்க 6 ரூபா தான். எவ்வளோ கம்மங்கூழுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறேன். 6 ரூபாம்மா, 10 ரூபா அப்படின்றாங்க. நான் அந்த சில்லறையை எண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லை கொஞ்சம் நேரம் பசியிலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு, அந்த கடை பார்க்கலாமா, அந்த கடையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது நாங்கள் கடை தேடிட்டு இருக்கோம். அந்த கடை அந்த இடத்துல இருக்குது, அந்த கடை காலியாக இருக்குது. எதை பற்றியும் யோசிக்கல நான், எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே வாங்கியாவது இந்த கடையை நம்ம நடத்தணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது, வேலை செய்யணும், அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவர் அந்த ஓனர் இருக்காருல்ல, அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை படுத்தின கொடுமைகள் நிறைய இருந்துச்சு. வேற வழி இல்லை, நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டோம்னா அங்கே சப்ளையர் சொல்லுவார், மா அப்படிம்பாரு. அப்போ எனக்கு அந்த இடத்துல அந்த கடையை நம்ம ஒரு ஓனராக இருந்து நடத்த போகிறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து அப்புறம் அதை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மூவி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப காலம் கழித்து அவரை நான் பார்த்து, நான் அப்போ அங்கே போகும்போது இந்த கண்ணு எனக்கு தெரியல, கை ஃப்ராக்சராக என்னுடைய முகமே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதுல ஞாபகம் வச்சுக்க முடியல. கடைசி நேரத்தில் நான் வெளில வரும்போது அந்த அண்ணாவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் தெரிஞ்சுட்டு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவருக்கு பண்ணிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த கடையை விட்டு வரும்போது. அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கடையில் பாத்திரம் விளக்குன ஒரு ஆள், ஞாபகம் இருக்கா இல்லையா, 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான். அந்த அண்ணா
நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொன்னா அவர் சங்கடப்பட்டுருவாருன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் தாண்டி இதுக்கு நடுப்புற அந்த யூடியூப்ங்கிறது எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? அது வந்துட்டு முதல்ல வந்து ரெசிபிஸ் தான் போட்டுட்டு இருந்தீங்க ஃபுல்லா உங்களோட சேனல்ல இல்லையா? ஆமா. அது நீங்க ஹோட்டலும் வச்சிட்டு இருந்தீங்க, ஒவ்வொரு இடமா மாத்தி ஹோட்டல்ஸும் போட்டு இருந்திருக்கீங்க, யூடியூப்பும் பார்த்துருக்கீங்க. அது எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் யூடியூப்னா சினிமா மாதிரின்னு நினச்சிக்கிட்டோம்ப்பா. ஈஸியாக நம்ம அதாவது ஒரு ஃபோன் இருந்தாலே ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரில. அதுவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லாக்டவுன் சொன்னோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் சும்மா வேற உட்காந்துருக்க முடியல. அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்களே, அப்போ சொல்கிறேன். உடனே வந்துட்டு பாப்பா இந்த என்னமோ யூடியூப்னு சொல்கிறாங்களே, அதை ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுப்பாப்பா, நான் வீடியோவாவது போடலாம்மா. எல்லாம் உனக்கு ஆகாதுமா அப்படின்னா. இல்லை பாப்பா என்னமோ பாப்பா, நான் அதை சும்மா அதை ஒரு எல்லாரும் எப்படி சமைக்கிறது எப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க, அதை நான் சொல்லுவேன்ல பாப்பா அப்படின்னு சொன்னேன். அதை நான் என்ன நினச்சேன்னா, யூடியூப்னு போட்ட உடனே எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். நான் அப்படி தான் நினச்சேன். நான் எப்படா போடுவாங்க பார்ப்போம்னு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு அப்படி சொன்னேன்னா, அவங்க யூடியூப்னா இப்படிதாம்மா இருக்கணும், அதுக்கெல்லாம் நல்ல மேக்கப் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நான் அப்படியா சரி ஓகே அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேப்பா. ஃபர்ஸ்ட் வீடியோவில் லிப்ஸ்டிக்லாம் போட்டு அதெல்லாம் போட்டிருக்கு. இப்படி பேசணுமா அப்படி பேசணுமா எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு ஒன்றுமே வரலப்பா. போயிட்டே இருக்கு, ரோல் ஆகிட்டே இருக்கு வார்த்தை. என் பேர் அப்படின்னு என் பேர் என்னன்றதையே நான் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு மொதல் வீடியோவில். சரின்ட்டு அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் அவங்க சொன்ன மாதிரி போச்சு. அப்புறம் கொஞ்சம் வீடியோவும் சில இடத்துல மூஞ்சி காட்டுறது எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. அதனால் வேண்டி நான் சும்மா கை மட்டும் காட்டிட்டு அப்படியே மெதுவாக, அதாவது நேரில் இப்போ உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு பொருளை பார்த்து நம்மளால் பேச முடியல. அப்புறம் கடையை அடுத்தடுத்து ஒரு இடமா காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஹோட்டலாக இருக்கிற வரைக்குமே வந்து எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல. நிறைய பொருள் தயாரித்தேன், நிறைய யாருக்கெல்லாம் என்னென்ன ஆர்டர் வேணுமோ சின்ன ஆர்டர்லாம் இந்த நிறைய இடங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் எப்படி சமாளிச்சிங்க? ஏன்னா 2 பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு அது இதுன்னு எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதில் 3500 சம்பளம். 3500 சம்பளத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அந்த 3500 சம்பளத்தில் 1700 வீட்டு வாடகை. ஒரு கோயில் அண்ணா ஒருத்தர் அந்த 1ஆம் நம்பரில் இப்போ இருக்குது அந்த கோயில், அவர் அந்த கோயில் ஏம்மா நீ இப்படி டெய்லி இந்த கையில் கட்டோட வந்து டெய்லி ஒன்றுமே கேட்க மாட்டேன். நான் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதிகபட்சமாக நான் வந்து சாமிகிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு நான் எதையுமே கேட்டதே இல்லை. ஏன்னா நான் கையெடுத்து கும்பிடுவேன், அவ்வளோதான். அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டேன். சாமிக்கு தெரியாதா ஏதாவது நம்ம சொல்லணுமா, நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்கும்போது கொடுக்கட்டும், எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ கொடுக்கட்டும் அப்படின்ட்டு போய் நிற்பேன், அவ்வளோதான். நிற்பேன், கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஆமாம், அவ்வளோதான் விஷயம். அதோட பலன் வேற லெவல்ப்பா. நம்ம ஒன்று எனக்கு தெரிஞ்சு நம்ம கேட்டோம்னா கேட்டது மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா எல்லாத்தையுமே கொடுப்பாரு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சது அப்படிதான். இப்போ எவ்வளோ சொந்தங்கள் கொடுத்துருக்காரு தெரியுமா? விஐ நுட்ஸ்லாம் நம்மள வந்து பார்க்கறது தான் சும்மாவா? அது நீங்க வந்து போட்டிருக்கிற முயற்சி அதுதான், அதோட விளைவு தான் இதெல்லாம். எப்படி வந்து படிக்க வச்சிங்க அவங்கள? எவ்வளவு சிரமமா இருந்தது அதெல்லாம்? பாப்பாவை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி 2 பிள்ளைங்களுக்கும் நாங்கள் சிரமப்படலப்பா. கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். அதிகபட்சமாகவே அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து 10th வந்து 1000 சில்லரை தான் வாங்கினாங்க. ஆனால் அதையே போன வாரம் கூட என் மவ சொல்லிட்டு இருந்தா, அதையே வந்து கடைசி ஆளாக தான் நாங்கள் கட்டணும். அதாவது 10th சொல்கிறேன், 10th வந்து கடைசி ஆளாக தான் கட்ட முடிஞ்சிச்சு. இதுக்கு காலேஜும் பெரியவளை வந்து நல்லபடியாக அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியல. அதுவும் அவினாஷ்லிங்க காலேஜில் தான் படிக்க வச்சோம். அதுவும் ஃபீஸும் கம்மி தான், 6500 தான். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்காதுப்பா. சாப்பாட்டுக்கு அந்த 3500 சம்பளம் வரும்போது மெழுகுவர்த்தி விற்பேன். மெழுகுவர்த்தி வீட்டில் போடுவோம். அதை பாப்பாங்க கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கொண்டு கொடுத்துட்டு வருவா. சின்ன பாப்பா அந்த வேலையை செஞ்சிட்ருப்பா. அப்புறம் செத்த நேரம் கூட சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. அப்பளம், சிப்ஸு, வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி கடை கொண்டு போய் சின்ன பாப்பா போட்டுட்டு வருவாங்க. பெரிய பாப்பா வந்து 10th முடிச்சோடனே அவங்க பார்ட் டைமாக அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பார்ட் டைம்னா படிச்சுட்டு 2500 தான் கிடைக்கும். துணிக்கடைக்கு தான் வேலைக்கு போவா. சாயங்கால நேரத்தில் துணிக்கடையில் போகும்போது அங்கே பக்கத்தில் இருந்து பார்லர்காரவங்க நீ அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எங்கள்கிட்ட வேலை இருக்கு வரியாப்பா அப்படின்னு கேட்டோன்னா, அப்புறம் அப்படியே பார்லரில் போய் பார்ட் டைம் கற்றுக்கிட்டு அப்படியே பியூட்டிஷியன் லைனுக்கே வந்துட்டா. ஓ ஓகே. இப்படிதான் 3 பேருமே சேர்ந்து தான் கடுமையா அந்த உழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னதான் பண்ணாலும் அப்போ சக்ஸஸ் பண்ணலை. அப்போ எங்களுக்கு சோத்துக்கே பத்தலை. இப்போ வந்து இந்த யூடியூப்க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். எங்களுக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுதான்.
நான் உங்களோட நிறைய வீடியோஸ் வந்து ஊறுகாய் பார்த்துருக்கேன், நெய் பார்த்துருக்கேன். மசாலா பொருள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? 140 பொருள் நினைக்கிறேன் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய பிக்கல் செய்யறதுக்கு வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு போவோம். எத்தனை வெரைட்டி ஊறுகாய் போடுறீங்க? ஊறுகாய் வெரைட்டியில் எப்படியும் ஒரு 15 இருக்கும். அதாங்க, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இவ்வளோ ஊறுகாய், இவ்வளோ பொடி வகைகள் இதெல்லாம் வந்து செய்யறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேற்று ஒரு ரெசிபி செஞ்சோமா, அது நல்லா இருந்துச்சு, அடுத்து வேற என்ன செய்றீங்க, இன்னும் வேற என்ன சிஸ்டர் இருக்கு உங்கள்கிட்ட, உங்களோட பெஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து இன்னும் நம்மளோட பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படி. சும்மா வந்து மசாலா பொடி வந்துட்டு செஞ்சு வாட்ஸ்அப்பில் இப்போ விற்கிறது வந்து இது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் செட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் ஒரு எளிய பின்னணியிலேருந்து வந்து ஒன்றுமே தெரியாமல் அந்த ஊருக்குள்ளே வந்து இன்னைக்கு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சப்போர்ட்லாம் யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்காங்க இப்போ உங்க கூட? 10 பேருக்கு 10-15 பேருக்கு நீங்க இப்போ ஓனரா இருக்கீங்க. ஆனா இன்ன வரைக்கும் என்னை யாரும் ஓனர்னு சொன்னதில்ல. யாராவது ஒருத்தர் ஓனர்னு சொன்னாலே எங்க இன்னொரு சொல்லி யாரு என்னையவாப்பா அப்படின்னு நான் கேட்பேன்ப்பா, அவ்வளவுதான். இவங்க எல்லாருமே வந்து எங்களோட, நான் ஓனரு இந்த மாதிரி இல்லை, எல்லா விஷயத்தையுமே தினந்தோறும் டிஸ்கஸ் பண்ணி. இப்போ நீங்கள் வரும்போது கூட நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டோம். ஊறுகாய் செய்றீங்க, மசாலா பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இது வந்து நார்மலாக பேக் பண்ணீங்க நீங்கள். இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு ஞாபகம் இருக்கு. நார்மலாக ஒரு பேக்கிங்கில் வந்து போட்டு நீங்கள் பண்ணீங்க. இது அடுத்த கட்டமாக எடுத்துட்டு போகணுன்னு எப்போ தோணுச்சு? நெய் தயாரிக்க ஆரம்பிச்சு அது ஃபர்ஸ்டெல்லாம் சீல் பண்ணணும்னு தெரில, அப்படி பேக் பண்ணி தான் அனுப்பணும். அதுக்கப்புறம் சீல் பண்ணணும், பேக்கிங் உடையுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சீல் பண்ணணும்னு சொன்னால் உடனே மிஷின் வாங்கணுமே, அது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்போ என்கிட்ட மிஷின் வாங்குற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வேண்டி கரண்டி இருக்குல்ல, கொத்தனார் கரண்டி இருக்குல்ல, அதை ஹீட் பண்ணி அதை சீல் பண்ணும். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வளர அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஒரு பொருள்னா இப்படி தான் போகணும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறமா மிஷின் வாங்கி ஊறுகாய் போட ஆரம்பிச்சிங்க. நீங்கள் சொந்தமாக பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இப்போ மிஷின் வாங்கி ஊறுகாய் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்களே லேர்ன் பண்ணி தான் பண்ணீங்க. கூட உங்களுக்கு வந்து உங்க பொண்ணுங்களும் வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. பொண்ணுங்க, தம்பி, டீம் ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்காங்க. இப்போ இந்த பிசினஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா புதுசா ஒரு டைலரிங் யூனிட் போட்டிருக்கீங்க. இப்போ அதுக்குமே நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா உங்களை ஆரம்பத்துல வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வளர்ச்சியில வந்து சந்தோஷம் தான் படுவாங்க, சில பேர் விமர்சனம் வைப்பாங்க. அதெல்லாம் எப்படி பாத்துக்கிறீங்க நீங்க? இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கஸ்டமரை வச்சிருக்கேன். வேற என்ன தேவை இருக்கு? ஏன்னா என்கிட்ட கஸ்டமர் இருக்காங்க, நல்ல கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க. அதை அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு யூனிட்டா நம்ம போட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் பேர் வேலை அவங்களுக்கு நம்மளால வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்படி யோசிக்கும் போது தான் பிளவுஸ் பிட்டு, அந்த பொருள் வீணா போகக்கூடாது, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சேல் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ப்ளவுஸ் பிட்டுக்குள்ளே கவனத்தை செலுத்தலாம் அப்படின்றதுக்காக வேண்டி ப்ளவுஸ் பிட்டில் கவனத்தை செலுத்தினேன். அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே ஜனங்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டையும் தாண்டி சாரீ இருந்தால் சொல்லுங்கக்கான்னு சொன்னாங்க. உடனே சரி அடுத்த சாரீ எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு டீம், அவங்க அதை தனியாக பண்ணுறாங்க. மளிகை கடையில் 5,000 ரூபா காசு கொடுக்க முடியாது, மளிகை கடை பேலன்ஸ் 5,000 ரூபா நிற்கும். 5,000 ரூபா காசு கொடுக்கலன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன்னு சொன்னாங்க. வண்டியை தூக்குற அளவுக்கே வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது வச்சிருக்கோன்னொன்னே அவங்க நீங்கள் வித்துட்டு கூட காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. அதாங்க, நீங்களே ஒன்றா கிரியேட் பண்ணியிருக்கீங்கிறதா அர்த்தம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது.